Hi friends, welcome to my magical hands. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn sukka எப்படி செய்யறதுன்றத தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா ரோட்டு கடை ஸ்டைல்ல தோசை தவால எப்படி prawn sukka பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். இது 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். ஈவன் பேச்சுலர் கூட செஞ்சிரலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். எறா 3/4 கிலோ நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன். வெங்காயம் 1 மீடியம் சைஸு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 1 மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரெண்டும் சேர்த்து. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சோம்பு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு அடிகனமான தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த எறாவை லைட்டாக வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு எறால எந்த விதமான ஸ்மெல்லும் வராது. உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் வேணும்னா என்னுடைய எறா தொக்கு வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். இப்போ பாருங்கள், நடுவில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ இந்த ப்ரான்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த தோசை தவா க்ளீன் பண்ணிவிட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க தொடச்சிட்டு. அடுத்து அதே தவாவை அடுப்பில் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதில் இஞ்சி பூண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கதையோ இல்லை பேஸ்ட்டையோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இதில் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் சாம்பார் வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா தோசை தவாலை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தக்காளி பாதி வதங்கின உடனே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் நான் அந்த இறாலே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள்லாம் சேர்க்கலை. எல்லா மஞ்சள் தூளையுமே அதிலேயே அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மீதி 3 பொடிங்களையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு சப்போஸ் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எறாவை, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஏன் எறா ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்குறோன்னா அதில் இருக்க அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு பால் கலரில் இல்லைனா தண்ணி மாதிரி வரும். அது ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும். அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த பேட் ஸ்மெல் அதிகமாக இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா அது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த இறாலேருந்து லைட்டாக தண்ணி வருது. அதுவே இந்த ரோஸ்ட்டுக்கு போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் நான் எதுவுமே சேர்க்கல பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுக்கோங்க. இப்போது எறா நல்லா அந்த மசாலாவில் கூட்டாயிருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல, நல்லா ட்ரையாக வரப்போகுது இல்லையா, அதுக்காக. நீங்கள் தோசை தவாலை பண்ணுறதுனால நல்லா ட்ரையாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 6-7 நிமிஷம் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா அது மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ப்ரான்ஸும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு லாஸ்ட்டாக நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம்.
நீங்கள் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், சப்போஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா. இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரான்ஸ் வேகணும், அதுக்காக. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா இறா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே தூவிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை தாளிக்கும் போது சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். நான் வாசனைக்காக லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எறா ரோஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா ட்ரையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் தவாவில் பண்ணிங்கன்னா தான் இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு கிரேவியே தேவையில்லை, அடி பிடிக்கவும் பிடிக்காது. ஏற்கனவே நம்ம சேனலில் வெஜிடேரியனில் தவா கோபி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லுவீங்க இதுதான் வந்து கரெக்டான சுக்கான்னு. ஏன்னா தோசை தவாவில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கடாயில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.